அம்மா வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க அப்பாராவ்? நாங்க எப்படி இருப்போம்னு தெரியாதம்மா. வயல்வெளி, மாடு, கண்ணுக்குட்டி இதோட தான் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உள்ள வாங்க. வாங்க வாங்க போலாம். நீங்க வரப்போறீங்கன்னு ஆளுங்களை வச்சு நான் வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணுங்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்பாராவ். கடவுளே, இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் எதுக்குங்க? மனுஷனுக்கு மனுஷன் உதவி செய்யலனா எப்படிங்க? கோயில் ஏற்பாடுங்களாம் எப்படி நடக்குது? எல்லாம் நல்லபடியா நடக்குது இல்ல? எல்லா ஏற்பாடும் நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு காலையில உங்க வீட்டுல இருந்துதான் கோவிலுக்கு தாம்பூலத்தை எடுத்துட்டு போகணும். அது வந்தப்பறம் தான் பூஜையை ஆரம்பிப்பாங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எப்பவும் போல பூஜை சம்பிரதாயங்கள் எல்லாமே ரொம்ப சரியா நடக்கும். இந்த விஷயத்துல உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். ரொம்ப சந்தோஷம்மா. வாவ், இந்த ரூம் ரொம்ப நல்லா இருக்கு. என்ன நல்லா இருக்கு? இது என்னோட ரூம். ஹலோ ஹலோ, இந்த ரூம் என்ன தாத்தா உன் பேர்ல எழுதி வச்சிருக்காரா? நாங்க இங்க 2 பொண்ணுங்க இருக்கோம். பேசாம இதை எங்களுக்கு விட்டு கொடுத்துரு. நீங்க எத்தனை பேர் வேணாலும் இருங்க. ஆனா நான் தான் இங்க முதல்ல வந்தேன். சோ இந்த ரூம் என்னோட தான். அதெல்லாம் முடியாது, எங்களுக்கு கொடுத்துதான் ஆகணும். இப்போ நீங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே நான் போயிடணுமா? என்னால இதை விட்டு கொடுக்க முடியாது. இல்ல இல்ல, எங்களுக்கு தான் வேணும். இல்ல என்னால கொடுக்க முடியாது. எங்களுக்கு தான் வேணும். நான் கொடுக்க மாட்டேன். எங்களுக்கு தான் வேணும். முடியாது. நோ வே, நான் கொடுக்க மாட்டேன். டேய், என்னடா அங்க சண்டை? வெளியே வாங்க. வா வா, உன் அண்ணன் கிட்டே சொல்லு. ஏய், என்ன மனிஷா, வானத்துல இருக்கிற நிலா மாதிரி உன்னோட முகமும் பிரகாசமா இருக்கு. இந்த ஊர் அவ்வளவு பிடிச்சிருக்கா? இல்ல ஆண்டி, இந்த மொமெண்ட் எனக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு. அப்போ இந்த மொமெண்ட்ல அப்படி என்ன அதிசயம் இருக்கு? மித்ரா பக்கத்துல லக்ஷ்மி இல்லாம நான் மட்டும் தனியா இருக்கேன். லக்ஷ்மி அங்க யாரும் இல்லாத அனாதை மாதிரி இருக்கா. இந்த மாதிரி மூமெண்ட் அடிக்கடி வருமா ஆண்டி? நீ சொல்றது கரெக்டா மனிஷா. இத்தனை நாளா அந்த லக்ஷ்மி உன் வாழ்க்கையில ஒரு தடக்கல்லா உன்னை உறுத்திக்கிட்டே இருந்தா, கரெக்ட் தானே? அட்லீஸ்ட் இங்க இருக்கிற 2-3 நாளாவது அந்த லக்ஷ்மியோட காத்து வீசாம, அவ பேசுற பேச்ச கேட்காம நீ நிம்மதியா இருக்கலாம். எக்ஸாக்ட்லி ஆண்டி. இந்த டைம் நான் கண்டிப்பா சரியா பயன்படுத்திப்பேன் ஆண்டி. மித்ராவை என் பக்கம் நான் முழுசா மாத்திப்பேன். திரும்பி போகும்போது லக்ஷ்மி கண்ணை பார்த்து நான் என் காலரை தூக்கி பேசுற மாதிரி மித்ராவை எனக்கு சொந்தமாக்கிக்குவேன். இந்த புது இடம் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னோ, மித்ரா நீ சொல்றதையெல்லாம் கேட்கணும்னோ நான் மனப்பூர்வமா வேண்டிக்கிறேன் மனிஷா. இந்த நேரத்துல அந்த லக்ஷ்மி வீட்ல தனியா என்ன பண்ணிட்டு இருக்காளோ என்னமோ. உண்மைதான், லக்ஷ்மி அங்க தனியா என்ன பண்றாளோ என்னவோ. ஃபோன் பண்ணி பேசலாமா? கடவுளே, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அங்க அவருக்கு எந்த ஒரு ஆபத்தும் எந்த ஒரு விபத்தும் அவரை நெருங்காத மாதிரி நீ தான் அவரை பாத்துக்கணும். ஹலோ ஹலோ அக்கா, எப்படி இருக்க? நல்லா தான் இருக்கேன் ஜானு. வீட்ல பண்டிகை ஏற்பாடுலாம் எப்படி நடந்துட்டு இருக்கு? பெரிய பணக்காரங்களாச்சே, நல்ல கிராண்டா பண்ணிட்டு இருக்காங்களா? ஆமா, நல்லா கிராண்டா தான் பண்றாங்க. ஆனா என்ன, எல்லாரும் அவங்க சொந்த ஊர்ல போய் கொண்டாடுறாங்க. அப்படின்னா இப்ப அங்க யாருமே இல்லையாக்கா? இல்ல ஜானு, ஒவ்வொரு தசராக்கும் எல்லாரும் அவங்க சொந்த ஊருக்கு போய் கொண்டாடுவாங்களாம். அப்போ நீ? என்னோட தேவை அவங்களுக்கு என்ன இருக்கு ஜானு? என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. எதுக்கு மேல அவங்க எல்லாம் எப்பவும் மாறவே மாட்டாங்கக்கா. சில நேரங்கள்ல எனக்கு தோணும், நீ எடுத்திருக்க முடிவு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கரெக்ட் தானே. சரி விடு ஜானு, இப்ப அந்த விஷயத்த பத்தி எல்லாம் எதுக்கு? சரிக்கா, அங்க எதுக்கு நீ தனியா இருக்கணும்? நம்ம வீட்டுக்கு கிளம்பி வந்துரு. இல்ல ஜானு,
வீட்ல யாரும் இல்லைல்ல. இவ்வளோ பெரிய வீட்ல யாரும் இல்லாம இருந்தாலும் நல்லா இருக்காது. சரிக்கா, அப்படின்னா உனக்கு துணையா நானே அங்க வரேன். மளிகை சாமான் வாங்குறதுக்காக கடைக்கு வந்திருக்கேன். இத கொண்டு போய் வீட்ல கொடுத்துட்டு நான் அங்க உன்கிட்ட வந்துடுறேன். சரி ஜானு. அண்ணா, பெரியம்மா உன்னை சீக்கிரம் கீழே வர சொன்னாங்க. ஆ ஆ, வரேன். சீக்கிரம் வந்துரு. மித்ரா, மித்ரா, மித்ரா. உனக்கு எதுவும் ஆகல மித்ரா? ஒன்னும் ஆகல மாம். மனிஷா, கண்ணு என்ன முதுகுல வச்சுட்டு சுத்துறியா என்ன? நடக்கிறதுக்கு முன்னாடி முன்ன பின்ன பார்த்து நடக்க கத்துக்கோ. சாரி ஆண்டி, நான் கவனிக்காம மித்ராவை அடிச்சிட்டேன். கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா இந்நேரத்துக்கு மித்ராவோட நிலைமை என்ன இருக்குன்னு யோசிச்சு பாத்தியா? சாரி அங்கிள், நான் இன்னொரு தடவை இப்படி நடக்காம பாத்துக்கிறேன். இத பாருங்க மாமா, மனிஷா என்ன இத வேணும்னேவா பண்ணா? மித்ராவை கொல்றதுக்காகவா அவ தள்ளிவிட்டா? எதிர்பாராம நடந்த விஷயத்துக்கு எதுக்கு தேவையில்லாம இவ்ளோ பேசுறீங்க? இங்க வேணும்னு யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க மாம். கொஞ்சம் கவனமா நடந்துக்கிறது முக்கியம். எது செஞ்சாலும் கொஞ்சம் பார்த்து செய்யறது நல்லது. அது மனிஷாவுக்கு புரிஞ்சா நல்லா இருக்கும். வாய மூடுடா.